இலங்கையில் உயிர் நீத்த ஈழத் தமிழர்களின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை இனப்படுகொலையில் உயிர் நீத்த ஈழத் தமிழர்களின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலை அருகே நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கட்சி பாகுபாடின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய படை அணிகள் உதிரம் சிந்தி களமாடி மடிந்தார்களோ, எந்த லட்சியத்திற்காக தமிழீழ மக்கள் தங்கள் உயிர்களை தந்தார்களோ அந்த லட்சியத்தை வென்றெடுக்க சிந்தப்பட்ட குருதி துளிகள் மீது சூளுரைக்கின்ற நாள்தான் இந்த மே 17ஆம் நாளாகும். சுதந்திர தமிழீழம் அதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடந்தே தீரும். கொடியவன் ராஜபக்சே கூட்டம் அனைத்துலக விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்டு கூண்டிலே நிறுத்தப்படும். தாய் தமிழகத்து இளைய தலைமுறை சீறி எழுந்திருக்கிறது. மாவீர மகன் பாலச்சந்திரனின் ஒளி சிந்தும் கண்கள் கோடிக்கணக்கான தமிழர்கள் இதயங்களில் அந்த ஆவேச நெருப்பை பற்ற வைத்திருக்கிறது. தமிழ் ஈழம் மலரும், கொடியவன் ராஜபக்சே கூட்டத்தின் கொட்டம் ஒடுங்கும். அதுவே இந்த நாளின் சூழல்.